நல்லா 8 வருஷம் பாசமா மேல இருந்துட்டு நீங்க இப்ப இப்படி செய்யற அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் இவ்வளவு நாள் உன்னிட்ட எந்த விஷயமே மறைச்சு இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் உனக்கு மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் என்னன்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இப்படித்தான் நான் ஏற்கனவே மேரி பண்ணி எனக்கு ஒரு பப்பா இருக்கு அப்படி என்னாரு. அதுவும் நான் நம்பல. ஏற்கனவே பிறந்தநாளைக்கு வந்தாலும் நீந்துட்டு போவாரு அப்படி. அதுக்கப்புறம் அவரோட போன்ல இருக்கும் போது நான் ஒரு கால் நம்பரோட எடுத்தேன், தேவைப்படும் அப்படின்னு நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் நான் அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணினேன். கால் பண்ணக்குள்ள அந்த நம்பர்ல இருந்து எனக்கு நான் கேட்டேன், இப்படி ஒருத்தர் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவர்கிட்ட பேசுறான். அப்பா சொன்னாங்க, இப்படி ஒருத்தருமே எனக்கு தெரியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழமை 2 கிழமை கழிச்சு அந்த நம்பர்லயே எனக்கு கால் பண்ணிச்சு. நான் அப்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கு, நீங்க பேசுங்க அப்படின்னு லைன் எனக்கு எடுத்தாங்க பேசுறதுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்படித்தான் 5 போல ஒருத்தர் இருந்தார் தான், அவர் இங்க ஒரு பிள்ளைய 6 மாசமா மேரி பண்ணி அவர் கூட்டிட்டு போயிட்டாரு, கல்யாணம் பண்ணி அப்படின்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவர் லவ் பண்ணி பணம் 1 லட்சம் பணம் நாங்க காணி எல்லாம் எடுத்துட்டு அந்த பிள்ளை மேரி பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போனோம் அப்படி இருந்தாங்க. ஆனா வந்து உங்களுக்கு 8 மாசம் நேரம் கேட்டிருந்தாரு இல்லையா, ஜனவரில நிச்சயதார்த்தம் வச்சு கொள்ளலாம் அப்படின்னு. ஜனவரில. அதுப்புறத்தான் அவர் வெறுத்து ஒதுங்கினாரு. ஆனா இந்த விஷயம் எனக்கு வீட்டுக்கு சொல்ல இல்லாம தழிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஊருக்கு மாத்த கொடுக்காம அவர் வந்து 10 நாள் அப்படி இருந்துட்டு போயிருக்கிறாரு. ஏற்கனவே நான் மறந்து வாங்கி வச்சு கணக்கு குடிக்க எனக்கு இதுக்கு பிறகு வாழ்ற நான் இத்தனை வருஷம் அவரா நினைச்சிட்டு இருந்தேன். நான் வேலை பாசம் வச்சேன். ஏன்னா எனக்கு நான் சோம்பேறியாம இருக்கிறேன், எனக்கு என்ன ஒரு வாழ்க்கை தரல அப்படின்னு சரியான அவர் மேல பாசமா இருந்தேன். ஆனா போனேன். இப்ப நான் 10 மணி நைட் 10 மணிக்கு தூங்குவேன். எப்படியும் 10 மணி ஆகும் எனக்கு கால் எடுப்பாரு, தூங்க சொல்லி கால் எடுத்து பேசிட்டு தூங்க சொல்லிடுவாரு. ஆனா இப்ப 2-3 மணி விட்டியே கால் அடிச்சிட்டு இருந்தாலும் பேச மாட்டாரு. போன கட் பண்ணி போன் ஆஃப் பண்ணுவாரு, ரிங் லாக் பண்ணி வைப்பாரு. 6 மாசமா சரியா பேசுறதே இல்லை. நான் சொல்லுவேன், நான் அவ்வளவு சீரியஸா சோகம் இல்லாம இருந்தேன். நோம்பு டைம்ல நோம்பு குடிச்சிட்டு எனக்கு அறவே சாப்பிடல, மனசுல கவலை. ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்தேன். அது சொல்லிட்டு என்ன வந்து பார்க்கல அவர். நான் சொல்லுவேன், நான் செத்துறேன் அப்படி எனக்குள்ள. நீ இவ்வளவு நாள் என்னை லவ் பண்ணதுக்கு என்ன எவ்வளவு நாள் படுத்துட்டு சாவ அப்படின்னு வரும். இப்ப பேசுறேன். ஏற்கனவே நான் ஒரு கடை செஞ்சிட்டு இருந்தேன். அதுதான் அவ்வளவோ என்னோட குடும்பம் லோல் பண்ணுவேன். அவர் சொன்னாரு, நீ கடை செய்யறது எனக்கு பிடிக்கிறல, பாய்ஸ் மாதிரி கதைக்கிற பிடிக்கிறல, நான் உனக்கு மாசம் மாசம் சொல்லி அனுப்புறேன், கடையை மூட அப்படின்னாரு. அவர் என்னை மாரி பண்ணல, அவரை சொல்ல கேட்கணும் அப்படின்னு நான் கடையை மூடினேன். இப்ப எனக்கு வீட்டு செலவுக்கு சரி, ஒரு நோய் நம்பளும் எல்லாம் மறந்துருக்கு சரி, காசு இல்லாம அந்த நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் இன்னும் ஒரு கோல் சரி இருக்கிறது. எனக்கு வீட்டு செலவு என்ன சரி, அது சரி எதுவுமே கேட்க மாட்டார். ஏற்கனவே மேரி பண்ணி 6 மாசம். சரி நிசாயா, அதாவது அவர் 6 மாசமாவது திருமணம் முடிச்சு இல்லையா? இன்னும் நீங்க அவரை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? மறக்கிறேன், உடம்புல இருந்து போகணும். இல்ல நிசாயா, நீங்க வந்து வாழணும், சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவும் சுகம் இல்லாம இருக்காங்க இல்லையா நிசாயா? நிசாயா, உங்களோட அம்மா அப்பா 2 பேருமே சுகம் இல்லாம இருக்கிறதுனால நீங்க வந்து வாழ்க்கையில தைரியமா இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், அதாவது நீங்க அழக்கூடாது நிசாயா. எனக்கு வீட்டுல என்ன சொல்றேன்னு தெரியும், ஒரு ஆளுகளுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. வீட்டுக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணது. இன்னும் அவருக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டுல, அப்படியா? சரி நிசாயா, அதாவது நீங்க அழுதுட்டு இருக்கீங்க, நாங்க வந்து உங்களோட பேசுறோம், காத்துருங்க. சொல்லவா
ஆரம்பிச்ச இந்த காதல் 32 வயசு வரைக்கும் அவருக்காகவே காத்திருந்தேன். ஆனால் கடைசியில இன்னும் ஒரு பெண்ணுக்காக அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை விட்டுட்டார். இப்ப என்னை யார் விரும்புவார் அப்படிங்கறது அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்க இன்னொரு கேள்வி. இப்படி காதலிக்கிற எல்லாருமே கவலைப்பட்டு கொண்டால் நிச்சயமா அதிகமான வேதனைகள் தான் எல்லாருக்குள்ளே மிஞ்சும். இதுல ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அதிகமான எதிர்பார்ப்பு தர்றார், அதிகமா எங்களை நேசிக்கிறதா சொல்றார். 6 வருஷ காதல் இல்லைன்னா 6 மாத காதல், இப்படி எல்லாமே 6 மாதத்துக்கு முதல்ல எங்க இருந்தது? அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுடைய பாதையில சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு எங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்யுது. இந்த நேரத்துல நீங்க நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு கட்டம். உங்களுடைய மனசு சொல்லுகிற விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கவும் சொல்லும். ஆனாலும் இப்படி 6 மாதத்துக்கு முதல் அவர் யாருன்னே தெரியாது இல்லையா உங்களுக்கு? 6 மாதத்துக்கு முதல் இருந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷமானது. மீண்டும் அந்த வாழ்க்கையை தெரிவு செய்யுங்க. இந்த கடந்த காலத்துல நடந்த கசப்பான உணர்வுகளை மறந்துருங்க. நீங்க இன்றைய தினம் வாழ்றதுக்கு ஆசைப்படுங்க. இன்றைய தினத்துல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிங்கள். நாளைய தினத்தை பத்தியும் யோசிக்காதீங்க. இனி யாரு வருவா என்ன கல்யாணம் கட்டிக்க அப்படின்ற ஒரு சிந்தனையும் உங்களுடைய மனசுக்குள்ள வேண்டாம். நல்ல நம்பிக்கையான சிந்தனைகள் உங்களுடைய மனசுக்குள்ள விதைத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா சந்தோஷமான விஷயங்கள் உங்களை தேடி தானா வரும். முதல்ல நாங்க எங்களை நம்பணும், எங்களுக்குள்ள நல்ல சிந்தனைகளை விதைத்துக் கொள்ளணும். அதுதான் வாழ்க்கையில் நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு முதலாவது படி. நிசாயா தன்னுடைய உணர்வுகளை சொல்லி இருந்தாங்க. நிறைய வேதனைகளோடு தன்னுடைய கண்ணீரோடும் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டாங்க. நேரம் 10:51.